இதுக்கு மேலே லேட் பண்ணக்கூடாது. இப்போவே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும். ஆமாம், பச்சரிசியா புழுங்கரிசியான்னு சொல்லலையே. பச்சரிசியை போடுவோம், ஒரு 1/2 கிலோ போட்டுவோம். ஏன் கொஞ்சமாக 2 உருண்டைக்கு மட்டும் போடு. 2 உருண்டைக்கு தான் போடுறேன், நிறையா போடலை. அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும், ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். அதில் ஒரு ஏலக்காவை போட்டுரு. அதில் ஏலக்காய் போட்டுட்டேன். ஓகே, 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை எடுத்து இப்போ துணியில் வந்து உணர்த்தி வைக்கணும். இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருவோம். இப்போ இதில் என்னென்ன போடணும்னு சொன்னால், பொட்டுக்கடலை, வெல்லம், நெய். வாவ், சூப்பர் பிரியா, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட நீ. வெரி குட். பாடா, ஒரு வழியாக மாவிளக்கு செஞ்சாச்சு. மாவிளக்கு ரெடி ஆயிடுச்சு, கோயிலுக்கு போகலாம். எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எங்கே காட்டு. வாவ், சூப்பராக பிரியா, அசத்திட்டேன். அவ்வளோதான், மாவு ரெடி பண்ணிட்டியே. வெரி குட். இவகிட்ட பாராட்டு வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது.